படுத்தியிருக்கின்றேன். குறிப்பாக இது எனது 5வது புத்தகம். இந்த நேரத்தில் இந்த புத்தகத்தை பற்றிய ஒரு சிறு குறிப்புகளை சொல்ல வேண்டும். சாதாரணமாக காஞ்சி கைலாசநாதர் கோயில் என் உள்ளத்தை கவர்ந்த கோயில். பல புத்தகங்களே பல ஆசிரியர்கள் எல்லாம் மிக சிறப்பாக எழுதியிருக்கிறார்கள். ஒரு சிற்பியினுடைய கோணத்திலே இந்த ஆலயத்தை அணுகி எழுத வேண்டும் என்ற நோக்கத்திலே முதலாக அந்த தட்சிணாமூர்த்தியினுடைய சிலையை நான் கண்ட பொழுது அந்த தட்சிணாமூர்த்திக்கென்று ஒரு புத்தகம் வர வேண்டும் என்ற நோக்கில் தான் அந்த ஆலயத்திற்கு சென்றேன். அந்த தட்சிணாமூர்த்தி சிலையை பார்க்க 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 பக்கங்கள் போதாத அளவிற்கு அதில் விஷயங்கள் நிரம்பி இருக்கின்றன. அதை பார்க்கும் பொழுது அந்த தட்சிணாமூர்த்தியுடைய பாஸ்டர் எப்படி இருக்கும், வலது கால் மீது இடது காலை போட்டு அதனுடைய தட்சிணாமூர்த்தியுடைய பாதம் தெரியும் வண்ணமாக ஒரு சிறப்பானதில் மிகப்பெரிய அற்புதமான சிற்பமாக எனக்கு தெரிந்தது. அந்த பாதம் தெரியும் அளவிற்கு எந்த சிற்பத்தையும் நான் கண்டதிலே நடராஜர் தவிர்த்து. அந்த பாதத்தை பார்க்கும் பொழுது திருமூலர் சொல்லியிருக்கிறார் திருமந்திரத்திலே, அந்த பாத நிழலிலே திருவடி நிழலிலே அவர் அனுபவித்ததை சொல்லியிருக்கிறார். அது பெருமாளுக்கு கிடைக்காத திருவடியை அவர் கண்டதாக சொல்கிறார். நான் ராஜசிம்மனை அப்போது தான் எண்ணினேன். ராஜசிம்மன் அந்த சிவனுடைய திருவடி தரிசனத்தை பொதுமக்களுக்கு வழங்கியிருக்கும் அந்த சிற்பம்தான் அந்த தட்சிணாமூர்த்தி சிற்பம் என்பதை உணர்ந்தேன். ஒரு மானுக்கு கூட திருவடி தரிசனம் கிடைக்கும் அளவிற்கு கீழிருந்து ஒரு மான் அந்த பாதத்தை பார்க்கும் வண்ணம் செய்திருக்கிறான் ராஜசிம்மன். அப்படி என்றால் இந்த சைவ சித்தாந்தமானது இந்த தட்சிணாமூர்த்தியினுடைய சிறப்புகள் பொதுமக்களுக்கு சென்றடைய வேண்டும், அவருடைய பாத தரிசனம் எல்லோருக்கும் கிடைக்க வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தில் அது படைத்ததாக கருதினேன். அதை உணர்ந்து பார்க்கும் பொழுது மீண்டும் அதை பார்க்கும் பொழுது எனக்கு தெரிந்தது சிவலிங்கம்தான். அங்கே இருக்கின்ற சிவலிங்கமானது எவ்வாறாக அந்த பிரம்ம பிரதட்சணம் என்று சொல்வோம், அது தரை மட்டத்திலிருந்து கீழே சென்று தான் அந்த பிரதட்சணம் செய்யும் வண்ணமாக அங்கே ஒரு அற்புதமான பிரதட்சண முறை இங்கே உண்டு. அதையும் பார்த்தேன். சைவ சித்தாந்தத்தினுடைய தத்துவங்களையெல்லாம் அங்கே கோயிலாக செதுக்கியிருக்கின்றான். அவனுடைய அந்த சிற்பங்களையும் கோயிலையும் பார்க்கும் பொழுது அவனுடைய அந்த அவார்டிங் டைட்டில்ஸ் 250க்கும் மேற்பட்ட அந்த டைட்டில்ஸ் எந்த கோயிலும் எந்த மன்னனுக்கும் கிடைக்காதது. அப்போது அந்த டைட்டில்ஸ் பார்க்கும்போது அத்தியந்த காமன் என்றும், கலா சமுத்திரனம் என்றும், சாஸ்திர திருஷ்டி என்றும், உற்சாக நித்யன் என்றும், ஆக்ஞா ரசன் என்றும், மகா பிரபாவன் என்றும், அற்புத சரிதன் என்றும், வாத்திய வித்யாதரன் என்றும், ஆகம அனுசாரி என்றும், தத்துவ வேதி என்றும், சிவ சூடாமணி என்றும், ராமகா ராமனுக்கு ராமனாக கையிலே வில்லேந்திய ராமனாக காட்சி கொடுக்கும் வடிவம்தான் என்னை கவர்ந்த வடிவமாக தெரிந்தது. இதையெல்லாம் பார்க்கும் பொழுது அன்று பிறந்தது ராஜசிம்மன் மீதான காதல். அவன் இறந்த பின்னும் கூட அவன் மீது எனக்கு காதல் வந்தது என்றால் அது அத்தியந்த காமனுடைய காதல். எப்பேற்பட்ட எனக்கு ராஜசிம்மனுடைய உயரம் விண்ணை முட்டுமளவிற்கு அவன் சொல்கிறான் கல்வெட்டிலே கைலாசத்தை தொடும் அளவிற்கு அந்த கோவிலை படைத்திருக்கிறான் என்று. நான் ராஜசிம்மன் அந்த கோவிலை விட உயரமாக எனக்கு காட்சி கொடுத்தான். வாழ்ந்த மன்னர்களிலே செய்த ஆலயங்களிலே இது ஒன்றுதான் உன்னதமான கோயில். இது 250 அடி 300 அடி அல்ல, ஆனால் கீர்த்தி பெரியது. அந்த கீர்த்தி பெரிய கோவில் தான் இந்த கைலாசநாதர் கோவில். அவன் படைத்த 3 பெரிய கோயில்களும் கூட பனைமலையாகட்டும், கடற்கரை கோயிலாகட்டும், இந்த காஞ்சி கைலாசனாகட்டும் என்றால் ஒவ்வொருவரும் கலைப்பாடம் கற்பதற்கும் அந்த கோயிலினுடைய அந்த ஏஸ்தட்டிக் என்று சொல்வோம், கட்டடக்கலை, கணித நுணுக்கங்கள், இந்த அழகியல் இவற்றையெல்லாம் ஒருங்கமைத்து ஒரு கோவில் இருக்கிறது என்றால் அது கைலாசநாதர் கோயில் என்பதை உணர்ந்து அந்த ராஜசிம்மனை நான் பெருமையாக நினைக்கும் பொழுது எங்கு பார்த்தாலும் ராஜசிம்மனாக எனக்கு தெரிந்தான். ஒவ்வொரு சிங்கமும் ராஜசிம்மமாக எனக்கு காட்சி தந்தது. எப்படி என்று பார்க்கும் பொழுது தான் அவனுக்கு பேரே புருஷ சிம்மன் என்ற ஒரு அடைமொழியே உண்டு. அவனுக்கு ஒரு அவார்டிங் டைட்டில் புருஷ சிம்மன், மனிதர்களில் சிம்மன் அப்படிங்கிறதும் பார்த்துட்டே இருக்கும்போது எனக்கு திடீரென என் கண்ணிலே ஒரு சிற்பம் தெரிந்தது. அந்த சிற்பத்தை பற்றியான நூல்கள் இதுவரை வெளியிடப்படவில்லை. அந்த சிற்பத்தினுடைய நுட்பம் பார்த்தேன். அங்குதான் ராஜசிம்மனை கண்டேன். அந்த சிற்பமானது சிம்மவாகினி என்று சொல்லக்கூடிய சிம்மத்தின் மேல் அமர்ந்த ஒரு பெண் வடிவமாக எனக்கு கிடைச்சது. உற்று நோக்கினேன். 2 கரங்களிலே சக்கரம் உண்டு.
ஒன்று இந்த டெய்டிஸ் யூஸ் பண்ணுற சக்ராயுதம், இன்னொன்று என்னவென்றால் அது அந்த ஆணை சக்கரம் என்று சொல்லக்கூடிய தர்ம சக்கரம் உண்டு. இன்னொரு பக்கம் பார்த்தால் 2 குடை, ஒரு குடை விண்ணிலிருந்து அப்படியே அசைந்து ஆடிக்கொண்டிருக்கிற ஒரு குடை, இன்னொன்று மண்ணிலிருந்து செல்லும் ஒரு குடை, 2. மூன்றாவதாக நன்கு பார்க்கும் பொழுது அந்த உடலின் குறுக்கே செல்லும் அந்த நூஸ் என்று சொல்லக்கூடிய அந்த ரோப், அதாவது பாசம். அந்த பாசம் எப்படி இருக்குன்னா, தொடை மீது வைத்த கரத்திலே பாசம் துவங்கி உடலின் குறுக்கே சென்று பின்னர் மீண்டும் குறுக்கே எதிரில் அது வலது கரம் பற்றி இருக்கும் அந்த பாணியை பார்த்த பொழுது, திஸ் இஸ் த ஒன் அண்ட் ஒன்லி ஸ்கல்ப்சர் அவைலபிள் த ஹோல் இந்தியா. அதுவும் பல்லவர் காலத்திலே இது போன்ற இன்னொரு சிற்பம் இல்லை. நான் அங்கே இருந்து யோசித்த பொழுது இதுக்கு புத்தகம் தட்சிணாமூர்த்தியை விட எனக்கு இது முக்கியமாக கருதினால் ராஜசிம்மனுக்கென்று ஒரு புத்தகம் எழுதப்பட வேண்டும். அப்படி என்றால் இது ராஜசிம்மனாக இருக்கலாமோ என்று நான் அனுமானித்தேன். அது கால் வைத்திருக்கும் பாவனை, இடது தொடை மீது வலது காலை தூக்கி வைத்த பாணி, அந்த வில் வைத்திருக்கும் பாணி, அந்த ஆணை சக்கரத்தை வைத்திருக்கும் பாணி, இவையெல்லாம் பார்க்கும் பொழுது 12 விதமான ராஜசிம்மனுடைய கோலங்கள் எனக்கு கிடைத்தது. இது எப்படி புரிந்தது? ராஜசிம்மன் கிடைத்தான். இன்னொன்று, அங்கே இன்னொரு கோலமாக யார் அமர்ந்திருக்கிறார் என்றால் லலிதா பரமேஸ்வரி, காஞ்சியினுடைய நாயகி லலிதா பரமேஸ்வரியாக. அந்த பிரம்மாண்ட புராணத்தை முழுக்க படித்தால் அதில் லலிதா பரமேஸ்வரனுடைய கோலம் என்ன என்னும் அதனுடைய சிறப்பு என்னும் புரியும். ஸோ காஞ்சியின் ராணியாக இந்த லலிதா பரமேஸ்வரி பிரம்மாண்ட புராணத்திலே வர்ணிக்கப்படுகிறாள். இதே போல் காஞ்சியின் மன்னனாக, திரிபுர சக்கரவர்த்தியாக இந்த ராஜசிம்மன் கல்வெட்டுகளிலே வர்ணிக்கப்படுகிறான். அந்த லலிதா பரமேஸ்வரியில் சகசரநாமம் 1000 பெயர்கள் உண்டு அம்பிகைக்கு. தனக்கும் வேண்டும் என்று கருதியதால் 200க்கும் மேற்பட்ட கல்வெட்டுகளை அவனுடைய டைட்டில் நேம்களாக பதிவு செய்தார். இவற்றையெல்லாம் பார்த்த பொழுது ஒரு சிற்பியின் நோக்கில் இந்த புத்தகம் வர வேண்டுமென்றால் இதை நாம் உறுதி செய்ய வேண்டும், இதை மக்களுக்கு வழங்க வேண்டுமென்றால் அங்கு ஒரு புதியதொரு பகுப்பாய்வு, இந்த சிற்பத்தை பற்றிய பகுப்பாய்வு அறியப்பட வேண்டும் என்று தோன்றியது. துவங்கினேன். சரியாக ஒரு 4-5 மாதங்களிலே அதை முடித்தேன். எப்படி அதை ராஜசிம்மன் தான் இவர் என்பதை உறுதி செய்வது அவ்வளவு சாதாரணமான காரியம் அல்ல. ஏனென்றால் அது சிற்பியாக இருக்கும் பொழுது இது ஒரு லாங்குவேஜ் என்று நான் முடிவெடுத்தேன். சிற்ப மொழி எனப்படுவது அதற்கு லாங்குவேஜ் பேரியர் இல்லை. இது யுனிவர்சல் லாங்குவேஜ், எல்லோராலும் படிக்க முடியாது. அதுக்கு லாங்குவேஜ் பேரியர் கிடையாது, ரீஜனல் பேரியர் கிடையாது, நோ பேரியர்ஸ். இட் இஸ் அ யூனிவர்ஸ். எனிபடி கேன் see the statue and understand what it speaks. சிற்பத்தின் மொழி, அந்த மொழியை அனைவராலும் படிக்க முடியும். இது உலகத்தை தனது ஒரு குடையின் கீழ் கொண்டு வரும் மகா சக்தி இந்த சிற்பத்திற்கு மட்டும் உண்டு என்பதை நான் அன்று அறிந்த பிறகுதான் அந்த லாங்குவேஜ் கிராமர், அது லிங்குவிஸ்டிக் கிராமர் என்று சொல்வோம். அந்த லிங்குவிஸ்டிக் கிராமர் என்ன சொல்லுது அப்படின்னு பார்க்கும் பொழுது அப்போது தான் உறுதி செய்ய முடியும். இரட்டுற மொழிதல் என்று தமிழில் ஒன்று உண்டு. சிலேடை அணி, அது சிலேசம் என்று அழைக்கப்படுகிறது. இதை பார்க்கும் பொழுது மிகப்பெரிய விஷயமாக தெரிந்தது. இருந்தாலும் சொல்லியாக வேண்டிய சூழ்நிலையிலே நான் என்ன செய்யலாம் என்று பார்த்தால், இது அந்த அணி இலக்கணம் என்பதை இது விவரமாக படிக்க வேண்டும் என்று நான் அந்த ராஜசிம்மன் காலத்திலேயே தண்டி என்ற ஒரு புலவர், அந்த புலவர் எழுதிய அந்த காவிய தர்ஷா என்ற ஒரு நூல், அதை படிக்க வாய்ப்பு கிடைத்தது. தசகுமாரா சரித்திரா படிக்கும் வாய்ப்பு கிடைத்தது. இவற்றையெல்லாம் பார்க்கும் பொழுது என்ன தோன்றியது என்றால், தண்டி அலங்காரத்தில் கூட 32 வகையான அந்த அலங்காரம் சொல்கிறது. இதன் மூலமாக தெரிந்தது என்றால், இந்த ஐந்தமிழ் என்று ஐயா சொன்னார்களே, இயல், இசை, நடம், சிற்பம், கட்டடம் அனைத்திற்கும் இலக்கணம் ஒன்றுதான் என்பதைத்தான் நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இந்த காவிய தர்ஷா படித்தால் ஒரு இசைக்கலைஞன் அறிந்து கொள்ள முடியும். இசை குறித்தான செய்திகளை இதிலிருந்து எடுத்துக்கொள்ளலாம். அது சுலபமாக சொல்ல வேண்டுமென்றால், இந்த கட்டடமானது என்ன, ஒரு ஃப்ரோசன் மியூசிக் என்று சொல்வோம். இட் இஸ் நீங்கள் சங்கீதத்தை பார்க்க முடியாது, கேட்கத்தான் முடியும். ஆனால் பார்க்க வேண்டுமென்றால் கட்டடக்கலையை பார்க்கலாம்.
அதே போல் நீங்கள் கட்டடக்கலையை கேட்க வேண்டுமென்றால் சங்கீதத்தை நீங்கள் கேட்கலாம். இப்படி ஒன்றுக்கொன்று, ஏனென்றால் இந்த அடிப்படையில் உங்களுக்கு அனைவருக்கும் தெரியும், தாளம் என்ற ஒரு சொல் இசைக்கும் உண்டு, நாட்டியத்திற்கும் உண்டு, சிற்பத்திற்கும் உண்டு, கட்டடத்திற்கு உண்டு, ஏன் இலக்கியத்திற்கு கூட கவிதைக்கும் தாளம் உண்டு, மீட்டர் என்று சொல்வோம். இவை எல்லாவற்றிற்கும் ஒரே இலக்கணத்தை கொண்ட ஒரு அற்புதமான இந்த நுண்கலைகளைத்தான் இந்த பாரத பூமி பெற்றெடுத்திருக்கிறது. இந்த நுண்கலைகள் தான் இந்த பாரதத்தினுடைய முகவரியை உலகத்திற்கு எடுத்துச் சொல்லிக் கொண்டிருக்கிறது. இன்று வரை இந்த கலை வாழ்ந்து கொண்டிருக்கிறது என்றால் இந்த மூலாதாரமான விஷயங்களைத்தான் இந்த 5 துறைகளுமே கொண்டிருக்கின்றன. அதனால்தான் இது ஐந்தமிழ் என்று அழைக்கப்பட வேண்டும் என்று எனது மாமா அவர்கள் சொல்லிக் கொடுத்த அந்த பாடத்தை நான் இன்று வரை பேசிக் கொண்டிருக்கிறோம். இப்போது முக்கியமான இடத்துக்கு வந்துட்டு நான் பேச்சு முடிக்கிறேன். இந்த எழுத்து, சொல், பொருள், யாப்பு, அணி என்ற 5 இலக்கணம் தமிழில் உண்டு. இதன் மூலமாகத்தான் நான் அந்த நிறுவுகிறேன் இவர் ராஜசிம்மன் என்று. அப்படி என்றால் எழுத்து எனப்படுவது ஃபோட்டோன்ஸ் என்று ஆங்கிலத்திலே சொல்லப்படுகிறது. சொல் எனப்படுவது ஃபோனீம்ஸ் என்று சொல்லப்படுகிறது. பொருள் எனப்படுவது எக்ஸ்பீரியன்ஸ். ஒருவர் தன்னகத்தே தான் செய்யும் காரியத்தை தான் எண்ணுவது, எக்ஸ்பீரியன்ஸ் செய்வது தான் அந்த பொருள். பொருளுக்கு உண்மையான பொருள் அதுதான் பொருண்மை என்று நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். இந்த கட்டு எனப்படுவது ஸ்ட்ரக்சர். அணி எனப்படுவது expression. So one who experiences something is expressed in a way of a structure is identified in a sculpture also. That is also established in music, in dance, in sculpture, in architecture. எல்லாவற்றிலும் இந்த பொருண்மையை எக்ஸ்பீரியன்ஸ் செய்து அதை படைக்கும் பொழுது ஏற்படக்கூடிய அந்த முறை இருக்கிறதே, அதுதான் அணி இலக்கணத்தினுடைய தலையாய கொள்கையாக இருந்து கொண்டு இருக்கிறது. அதை ஆங்கிலத்தை டபுள் என்டென்டே அப்படி சொல்வோம், அல்லது பரமனேசியா என்று ஆங்கிலத்தை அழைக்கப்படுகிறது. இவ்வாறாக ஒரு மொழியிலே இது இருக்கும் பொழுது சிற்ப மொழியிலேயே ஏன் இருக்கக்கூடாது என்பதைத்தான் நான் எடுத்து சென்று அந்த மொழி இலக்கணத்திலே இருக்கக்கூடிய அத்தனை இலக்கண விஷயங்களை நான் அப்படியே இந்த மடைமாற்றம் செய்து, இது சிற்பத்திற்கு முண்டு, கட்டடத்திற்கு முண்டு, எனவே இது ராஜசிம்மன் தான், அவருக்குத்தான் அந்த குடை, அந்த சக்கரம், ஆணை சக்கரம் என்று அழைக்கக்கூடிய ஆணை சக்கரம் இந்த ராஜசிம்மனுக்குத்தான் இது. இந்த சைவ சித்தாந்தியாக வாழ்ந்த அந்த ராஜசிம்மன் இந்த மாயை, ஆணவம், கண்மம், மாயை என்று சொல்லக்கூடிய அந்த மும்மலங்களை பற்றிய கட்டு என்று சொல்ல வேண்டியது இருக்கிறது. அந்த பாசம், இந்த பாச கயிறு, அதிலிருந்து விடுபட்டதால் தான் இவன் இந்த ராஜசிம்மன் என்பதை எஸ்டாப்ளிஷ் செய்கிறது தான் இந்த சிற்பமானது இந்த வகையிலே அமைக்கப்பட்டிருக்கிறது என்பதை அங்கே அவை புலவராக இருந்த தண்டி, தனது மனைவியாக இருந்த ரங்கப்பதாகை, இந்த சிற்பி ஒரு மாபெரும் சிற்பி மற்றும் ராஜசிம்மன் என்ற மாபெரும் அறிஞன், இவர்களெல்லாம் ஒன்று கூடி ஒரு சிற்பத்திலே சிற்பமாக எல்லோரும் பார்த்து அறிந்து கொள்ளும் வகையிலே தான் நூற்றுக்கணக்கான அவருடைய தாத்தாக்கள் செய்த மகேந்திரவர்மன் சிலை கூட மகேந்திரவர்மன் சொல்லத்தக்க வகையிலே சிற்பம் பதிக்கப்பட்டிருக்கிறது. அதே போன்று இவர் தன்னை அறியாத யாரும் எளிதில் அறிந்து கொள்ளக்கூடாது, இரட்டர மொழிதல் என்பதற்கு இணைய அந்த சிலையடை அடிக்கு ஏற்ப ஒரு சிற்பத்தை வடித்தெடுத்தால்தான் அவனுடைய இன்டெலிஜென்ஸ் மக்களுக்கு புலப்படுத்த வேண்டும். அந்த நோக்கத்திலே செய்யப்பட்ட அந்த சிலைதான் ராஜசிம்மன் சிலை என்பதை நான் உறுதி செய்திருக்கிறேன். இந்த சிலையானது நிச்சயமாக இந்த மாணவர்களுக்கு, எதிர்கால தலைமுறையினருக்கு, அறிஞர்களுக்கு அனைவருமே படித்து அறிந்து கொள்ளும் வகையிலே தமிழில் கூட இந்த புத்தகம் நமது மதிப்பு மாண்புமிகு முதல்வர் அவர்கள் கரங்களால் வெளியிடப்பட்டது 3 மாதங்களுக்கு முன்பு. இப்போது இது ஆங்கில வடிவத்திலே உலகத்தில் வாழும் அனைவருமே நமது கலையை பற்றிய செய்திகளை அறிந்து கொள்ள வேண்டும், கலையினுடைய சிறப்பை அறிந்து கொள்ள வேண்டும் என்ற நோக்கத்திலே இந்த புத்தகத்தை வெளியிட்டிருக்கிறோம். இந்த புத்தகமானது அமேசான், ஃப்ளிப்கார்ட் மற்றும் இணையதளங்களில் நாளை முதல் உங்களுக்கு அனைவருக்குமே சென்று சேரலாம், வாங்கலாம். இணையதளங்களை இவை கிடைக்கும் என்று கூறி இந்த விழாவிற்கு தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கின்ற நமது அன்பிற்குரிய சூப்பரண்ட் ஆர்கியாலஜிஸ்ட் திரு காளிமுத்து அவர்களுக்கும், இந்த விழாவை சிறப்பாக நடத்தி கொடுத்த
திரு சத்தியமூர்த்தி ஐயா அவர்களுக்கும் மற்றும் இங்கே வசந்தி அம்மா அவர்களுக்கும் மற்றும் அனைத்து விருந்தினர்களுக்கும் எனது நன்றியை தெரிவித்துக்கொண்டு இந்த விழாவை சிறப்பித்ததற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இப்பொழுது நன்றி நவிலன்